ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கோழி குழம்பு தான். எப்படி செம்மையா ஒரு கிரேவி வச்சு தேங்காய் பூலாம் திருவி அரைச்சி ஊற்றி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதில் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஓட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அது பாதி வதங்கின உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். நம்மகிட்ட இருக்கிற கறி வந்து ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும். ஸோ அதனால கம்மியாவே ஆட் பண்ணிக்குவோம். கறி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 தக்காளி ரொம்ப பொடியாலும் ரொம்ப பெருசாகவும் இல்லாம மீடியம் சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்குவோம். தக்காளி வதங்குறதுக்காக வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா கொள்ளைவா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஒரு மூடி தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் போல சோம்பு, கொஞ்சம் போல மிளகு இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்டா அடிச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து நல்லா தட்டு போட்டு மூடி திரும்ப திரும்ப எடுத்து திரும்ப திரும்ப கிண்டி விட்டுக்குவோம், அடி பிடிக்காம. இப்ப வந்து ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்துல வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கறி நல்லா எலும்பு சதயமா எல்லாமே நல்லா இருக்குது. அதுல வந்து கொஞ்சம் கொழுப்பா இருந்துச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா சுத்தம் போட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கோம். இதை போட்டு ஒரு 4-5 டைம் நல்லா கிண்டி விட்டு மூடி மூடி வச்சு நம்ம கிண்டி விட்டு எடுத்துக்குவோம். அடி பிடிக்காம இருக்கிறக்காக திரும்ப திரும்ப வந்து இடையில இடையில கிண்டி விட்டுக்கும். ஒரு பாதி அளவுக்கு, பாதி பக்கம் அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டு பாதி பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம பொடி உப்பெல்லாம் சேர்த்துக்குவோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 1 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொடி சேர்த்துக்குவோம். சிக்கன் பொடி, அப்புறம் உப்பு சேர்த்துக்குவோம். இதே சிக்கன் பொடி இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற வீட்டுல இருக்கிற மிளகாத்தூள், நம்ம குழம்புக்கு நார்மலா பயன்படுத்துற தூள் அதையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு வந்து கறியை வேக வச்சு வச்சிருக்கிறோம். ஏற்கனவே தேங்காய் எல்லாம் திருப்பி ஊற்றிருக்கிறோம். அதனால ரொம்ப தண்ணி ஊத்துனோம்னா குழம்பு ரொம்ப தண்ணியா நல்லா இருக்காது. அதனால ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நம்ம நல்லா வேக விட்டு வச்சுக்குவோம். இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜ்ல நல்லா கறியெல்லாம் வெந்துருச்சா வேகலை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இறக்கிக்குவோம். நல்லா ஓரளவுக்கு கறி வெந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கொத்தமல்லி இருந்தா தூவிக்கலாம். இது வார இறுதினால இல்லை. ஸோ இட்லிக்கு கறிக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஓகே, பாய். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பாய்.